தந்தை அப்படின்னு போற்றப்படும் SR அரங்கநாதன் வாழ்ந்த அவரோட சொந்த ஊரான சீர்காழியில் இருக்கும் நூலகம் பேரளவுக்கு மட்டுமே இயங்குறதாகவும் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் நூலகத்தை நிரந்தர கட்டடத்திற்கு மாற்றி தரணும் அப்படின்னும் வாசகர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த செய்தியோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கொண்டு வரும் நம்ம ஊர் செய்திகளோட உங்களை மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நூலகத்திற்கென தனி விதிமுறைகளை உருவாக்கி உலகளவில் பெயர் பெற்றவர் அரங்கநாதன். நூலகம் குறித்த இவரது விதிமுறைகளே இன்றும் பல்வேறு நாடுகளில் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் அவர் வாழ்ந்த சீர்காழியில் உள்ள நூலகமோ ஒரு நூலகத்திற்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி செயல்படுகிறது. கடந்த 1965ஆம் ஆண்டு வாடகை கட்டடத்தில் தொடங்கப்பட்ட நூலகம் இன்று வரை வாடகை கட்டிடத்திலேயே இயங்கி வருகிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சிறிய கட்டிடத்தில் இயங்கும் இந்த நூலகத்தில் சுமார் 9000 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். 44,125 நூல்கள் இந்த நூலகத்தில் இருந்தாலும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் வாசகர்கள் வரவு மிக மிக குறைவாகவே உள்ளது. அந்த நூலகத்திற்கு பிறந்த ஊரில் ஒரு அடிப்படையான வசதிகளோட உள்ள ஒரு நூலகங்களில் அதுக்காக ஒரு அரசு உடனடியாக நிதி ஒதுக்கி ஒரு புதிய கட்டிடத்தை ஒரு அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு புதிய கட்டிடத்தை எங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் நீண்ட நாட்களாக கோரிட்டு வரோம். நூலகத்தை அடிக்கடி இடமாற்றம் செய்வதால் விலை மதிப்பற்ற புத்தகங்கள் வீணாவதாகவும் பலரும் பயனடையும் நூலகத்தை நிரந்தர கட்டடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த வாடகை கட்டத்தில் இயங்கக்கூடிய நூலகத்தில் நாங்கள் போய் அமர்ந்து படிக்கக்கூடிய சூழலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொதுமக்கள் அனைவரும் வந்து படிக்கக்கூடிய ஒரு நூலகத்தை அரங்கநாதன் அவர்கள் பெயரில் அமைக்க வேண்டும் என்று அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். அமைதியான சூழலில் நூலகம் அமைய வேண்டும் என்ற நூலக தந்தை அரங்கநாதனின் கோட்பாட்டை பின்பற்றி நல்ல சூழலில் சொந்த கட்டடத்தில் நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே வாசகர்களின் எதிர்பார்ப்பு. மிக விரைவில் இந்த நூலக கட்டணம் அமைத்து தருவதே இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாய் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து என் பிரசன்ன வெங்கடேசன்.